வெல்கம் டு சித்ரா திலீப் சமையல். இன்றைக்கி நம்ம சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் விட்டு ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கிக்கணும். அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், இது 3 போட்டு, இந்த 3 தான் ஸ்பைசஸ். இது 3 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது நல்லா வதங்கணும். அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தயிர், நான் 3 ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு சோயாவை நல்லா ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் அரை கப்புக்கு திருப்பி 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு 2 விசிலுக்கு அப்புறம் எடுத்தால் நம்மளுக்கு சோயா பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.